ரெடி பண்ணுறது நம்ம கீ ரைஸு நம்ம ரைஸில் வாஷ் பண்ணிவிட்டு 3 டைம் வாஷ் பண்ணணும். ரைஸு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு வைக்கணும். நம்ம கீ ரைஸ்க்கு ஏலச்சி 6 kg ரைஸு 30 பீஸு ஏலச்சி. நம்மளுக்கு கீ ரைஸ் ஆனியனு 6 kgக்கு 300 ஆனியன். நம்ம கீ ரைஸ் ஆயிலு டாலா 1000 நம்மளுக்கு 200 வேணும். 1 லிட்டர் ஆச்சா 200 டாலா. ஓகே போட்டு ஆயில் சூடாச்சு. ஏலச்சி போடு. ஏலச்சி டாலா. ஆனியன் டாலா. அப்புறம் ஆனியனு கரெக்டாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அது ரொம்ப பிளாக் வேணாம். கரெக்டாக பார்த்து ரோஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம 3 kgக்கு வந்து கீ ரைஸ்க்கு நம்ம கரெக்டாக 12 லிட்டர் தண்ணி வச்சோம். 6 kgக்கு இப்போ வந்து நம்ம 14 லிட்டர் தண்ணி வைக்கிறோம். டாலா. நமக்கு எவ்வளோ வேணுமோ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுங்கண்ணா. டாலா. டக்கண்டா. ரைஸ் ஃபில்டர் பண்ணியாச்சு. ஓப்பன் கரோ. சார் அதை பாரு நல்லா கொதிக்குது பாரு தண்ணி. அந்தமாரி கொதிக்கிற டைமில் தான் நம்ம ரைஸ் போடணும். டாலா. मिक्स करो. बॉयल पेपर वो ऊपर डालो, अंदर नहीं डालो. ऊपर का डालने के लिए वो ढक्कन डालेगा. ढक्कन डालो. वेट डालो. डालेगा. அவ்வளோதான் கீ ரைஸ் ரெடி. ஒரு 1/2 hour இல்லை 25 minutes ஓப்பன். நான் கரெக்டாக 25 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். எடு விட்டோ 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 பாயில் பேப்பரில் விட்டோ. ओपन करो. நல்ல கீ ரைஸ் கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டு கீ ரைஸ். நல்ல ஸ்மெல்லு, டேஸ்ட் நல்ல ஸ்மெல் இருக்குது. நல்ல கரெக்டாக இருக்குது. பார்த்து